ராணி, திருடனை கண்டுபிடித்து விட்டேன். திருடனா? யா? அவசரப்படாதே. மந்திரியா? சத்தம் போடாது. ஞாபகத்தில் வைத்துக் கொள். முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தியவா கொள்ளை அடிச்சவன் எங்க இருக்கான்? கொக்கர குக்கர ஹிக்கரி ஹிக்கரி கப்சிப் கப்சிப் கப்சிப். கொல கொல கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தியவா கொள்ளை அடிச்சவன் எங்க இருக்கான்? கப்பு சிப்பு கப்பு சிப்பு கப்பு சிப்பு ஓ சிப்பு கப்பு சிப்பு கப்பு சிப்பு கப்பு. கொல கொல கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தியவா கொள்ளை அடிச்சவன் எங்க இருக்கான்? கப்பு சிப்பு கப்பு சிப்பு கப்பு சிப்பு ஓ சிப்பு கப்பு சிப்பு கப்பு சிப்பு கப்பு. பழைக்கு எதிரி பாம்பு இருக்கு, பாம்புக்கு எதிரி பருந்து இருக்கு. கவளையும் பாம்பும் ஒன்னாக சேர்ந்தா டருபொரு 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 டருபொரு. கொல கொல கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தியவா கொள்ளை அடிச்சவன் எங்க இருக்கான்? கப்பு சிப்பு கப்பு சிப்பு கப்பு சிப்பு ஓ சிப்பு கப்பு சிப்பு கப்பு சிப்பு கப்பு. யானைய பூனே முழுங்குற காலம், எலியும் புலியே எதுக்குற காலம். ஆகாக என்ன ஆச்சரியம்! எதை எதை விழுங்கி ஏப்ப விட்டாலும் இத்தனை பேருக்கும் போடுவேன் பாலம். கொல கொலையாய் முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தியவா கொள்ளையடி சவயங்கரக்கா. கப்பு ஷிப்பு கப்பு ஷிப்பு கப்பு ஷிப்பு ஓ ஷிப்பு கப்பு ஷிப்பு கப்பு ஷிப்பு கப்பு. ஏ ஜக்கம்மா, உடனே என் பக்கமா வந்து விஷயத்தை கக்கமா. சாமுண்டி மாறி விடாது, மாமுண்டி வந்தாத்தா தேவி. ஓடிவா ஓடிவா ஓடிவா. உள்ளவனிடந்தான் ஒன்னு இருக்கு, ஒளிஞ்சவனிடந்தான் மூணு இருக்கு. மலைகள் நடுவிலோர் வழியுண்டு, வழியின் இடையிலோர் கிணறுண்டு. மலைகள் நடுவிலோர் வழியுண்டு, அவ் வழியின் இடையிலோர் கிணறுண்டு. அந்த கிணறு தாண்டியே திணறி ஓடினார் சாமியே இல்லாத சந்நிதி உண்டு. உள்ளவனிடந்தான் ஒன்னு இருக்கு, ஒளிஞ்சவனிடந்தான் மூணு இருக்கு. சந்நிதி முன்னே குருடன், ரெண்டு கண்ணும் தெரிஞ்ச அந்த குருட்டு மனுஷனுடன் இருட்டறைக்கு போன திருட்டு பயலை அவன் பிடிச்சே கொடு. உள்ளவனிடந்தான் ஒன்னு இருக்கு, ஒளிஞ்சவனிடந்தான் மூணு இருக்கு. கொல கொல கொலையாய் முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தியவா கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான்? கப்பு சிப்பு கப்பு சிப்பு கப்பு சிப்பு ஓ சிப்பு கப்பு சிப்பு கப்பு சிப்பு கப்பு. கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தியவா கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான்? கொக்கர கொக்கர ஹிக்கரி ஹிக்கரி கப்சி. தம்பி உன் கல்லு எடுத்துக்கிட்டு போ. தம்பி, இது என்ன வயிறத கீழே போட்டுட்ட? தெருவில் கிடக்க வேண்டியது, அது செய்த புண்ணு எங்க கிடக்குது. நல்ல வேலையில எடுத்துக்கிட்டு போ. என்ன தம்பி ஒரு மாதிரியா பேசுற? உடம்புக்கு என்ன? உடம்பு மனசும் இப்பதான் சரியா இருக்குது. நான் திருட்ட விட்டுட்டேன். என்ன தம்பி இது? ராத்திரி தான் திருடுன, விடிஞ்சு விட்டுட்டேங்கிறிய, மறுபடியும் ராத்திரிக்கு திருடுவியா? ஏ கிழவா, பொய் பேசுறது இல்லைன்னு சாமிக்கு வாக்கு கொடுத்தேன். இன்ன வரைக்கும் பொய் பேசல. திருடுறது இல்லைன்னு அந்த பொண்ணுகிட்ட வாக்கு கொடுத்தேன். நான் சொன்னதுதான். நீ போ. தம்பி என்ன பொம்பளைங்களுக்கு என்னப்பா தெரியும்? ஏதாவது கொண்டாந்து கொடுத்தா சமையல் பண்ணி போடுவாங்க. இந்த வைரத்துடைய கஷ்டம் நமக்கு தானே தெரியும். வாக்கு பெருசா நாக்கு பெருசா? தம்பி தம்பி
கூட்டு கிழவா என்ன காட்டியா கொடுத்த? தம்பி, நான் காட்டி கொடுக்கலப்பா. ஐயா, இந்த வைரத்தை திருடுறது நான் தான். ஏன் போய் சொல்றேன்? யோ, நான் தான் திருடன். என்ன பூச்சாண்டி காட்டுறீங்க? அவரையா எடுக்கிறேன்? அவருக்கு ஒன்றும் தெரியாது. சரியா நிறுத்து. பச்சை பச்சை என்ன விட்டுட்டு போகாத மாமா. பச்சை. உன்னை சிப்பாய்ங்க என்ன செய்வாங்களோ மாமா? தாத்தா, தாத்தா. நீ அவளை சொல்லு தாத்தா. மாமனை விட்டுட்டு சொல்லு தாத்தா. சொல்றேன்மா, சொல்றேன். ஆனா நான் சொல்றத உன் மாமன்ட்ட நீ சொல்றியாம்மா? சொல்றேன் தாத்தா. அப்ப விட்டுடுவாங்களா தாத்தா? விட்டுட்டு வாங்கம்மா, விட்டுட்டு வாங்க. மாமா, திருடலன்னு சொல்லு மாமா. உன்னை விட்டுடுவாங்க மாமா. சொல்லு மாமா. தப்பு பச்சை, தப்பு. சாமிக்கு என்ன வாக்கு கொடுத்த? சொல்லு. சத்தியமே ஜெயம், பொய்யே பேசக்கூடாது. சொல்லு பச்சை. சத்தியமே ஜெயம், பொய்யே பேசக்கூடாது. ஐயா, எங்க மாமா இனிமே திருடவே மாட்டார். அவரை விட்டுடுங்க ஐயா, விட்டுடுங்க ஐயா. அடச்சே, உங்க மாமா பெரிய ஹரிச்சந்திரன். ஐயா, உங்களுக்கு தெரியாது எங்க மாமனை பத்தி. அவர் சொன்ன வார்த்தையை தவற மாட்டாரு. உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், என்ன விட்டுடுங்க ஐயா. குட்டி சிங்கம் கட்டப்பட்டு கிடக்குது, சத்தியத்துக்காக கட்டுப்பட்டு கிடக்குது. உனக்காக இல்ல. அத்தை, நீயாவது சொல்லத்து. மாமனை விட்டுடு சொல்லத்து. நான் சொன்னா விட்டுடுவாங்களா பச்சை? ஏன் மாட்டாங்க. மாமன் தான் இப்ப திருடுறதை விட்டுட்டாரு. இப்போ விட்டதுக்காக இல்ல, இதுக்கு முன்னாடி செய்த திருட்டுக்கு. கௌரி, இது எப்பவோ எதிர்பார்த்ததுதான். ஆனா நீ திருந்ததுக்கு அப்புறம் இப்படி ஏற்பட்டதேன்னு தான் வருத்தப்படுறேன். அதுக்காக உன் மனசு தளர விடாதே. உன் நல்ல முடிவுக்கு கிடைச்ச தண்டனைன்னு நினைக்காதே. எது வந்தாலும் வரட்டும், மாத்திக்காது. மாட்டேன் கௌரி, மாட்டேன். ஆகாசமே இடிஞ்சு விழுந்தாலும் சரி, நான் சொன்ன வார்த்தை தவற மாட்டேன் கௌரி, தவறவே மாட்டேன். கௌரி, பச்சை நீதான் காப்பாத்தணும். பச்சை, அழாதே, பச்சை, அழாதே. பச்சை, பச்சை. யாருமே அட வேண்டாம். உங்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்கவே வந்திருக்கிறேன். கொத்தவால் பிரபு, இந்த பெண்களையும் கொண்டுங்கள். அவங்க நான் எதுக்கு? நிலகலகண்டம், அதை பற்றி விவரிக்க இப்போது சமயமில்லை. நில்லங்க, நானே வருகிறேன். கௌரி, ஐயா, ஒரு என்ன அது? தம்பி, ஏன் எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்குற? மந்திரி கருணாமூர்த்தி இப்பவாவது சொல்லு, நீ திருடலேன்னு ஒரு வார்த்தை சொல்ல. குருட்ட கலவா, என்ன பொய்யா சொல்ல சொல்றேன்? இவங்க யாரு என்ன காப்பாத்த? என் சாமி இருக்கிற. சொல்லு பச்சை, சத்தியமே ஜெயம், பொய்யே பேச. சத்தியமே ஜெயம், பொய்யே பேசக்கூடாது. நிலகலகண்டம், குடிமக்களே, என் வணக்கம். இந்த வழக்கானது மகாராஜா முன்னிலையில் நடக்க வேண்டியது. ஆனால் மகாராஜா அவர்கள் சிறிது அவசர வேலையாக அயலூர் சென்றிருக்கிறார். நிலககண்டம், அதை முன்னிட்டு மகாராணி முன்னிலையில் இந்த வழக்கை நடத்துகிறோம். அன்புமிக்க மக்களே, உங்கள் முன்பாக நிற்கிறான இந்த கைகாரத்திரன், இவன் சாமானியமான ஆள் அல்ல. உங்களுக்கு ஓயாத தொல்லை கொடுத்ததுமல்லாமல் தைரியமாக அரண்மனைக்குள் புகுந்து மகாராஜாவின் உயிருக்கு சமானமான 4 ரத்னங்களை திருடி இருக்கிறான். 4 ரத்னங்களை. என்னது 4? நான் திருண்டது 3 தானே? மகாராணி, களவு போனது 4 ரத்னங்களா அல்லது 3 ரத்னங்களா? 4. கேட்டாயா? எங்கே அந்த 4வது ரத்னம்? என்ன செய்தாய்? இருந்த இடத்திலே வச்சுட்டேன். பெரிய ஹரிச்சந்திரன், 4 ரத்னங்களில் ஒன்றை மட்டும் விட்டு வர காரணம்? நான் சொல்றேன், ராசா வீட்டுல திருடணும்னு ஆசைப்பட்டேன். வழியில இந்த குருட்டு கிழமை மாட்டினான். பசிக்குதுன்னா பாத்துக்கலாம் வாடினேன். உள்ள போனா 2 பங்கு,
வெளியில நின்னா ஒரு பங்குண்ண சரிண்ணா. அங்க இருந்தது 4, எனக்கு 2, கலவனுக்கு 1, பாக்கி 1 என்ன செய்யறது என்ன எல்லாம் இவர் கணக்கு போட்டுதான் வேலை செய்திருக்காரு. உனக்கு என்ன தெரியும்? மந்திரியார் மரியாதையா பேசு. தம்பி தம்பி, அவனுக்கு தெரிஞ்ச பாஷை அவ்வளவுதான். ஆத்திரப்படா, விடு. சொல் சொல் சொல். போதும், நிறுத்து. அதிக பிரசங்கி. சிறு பிரசங்கத்தால் வழங்காதவங்களுக்கு அதிக பிரசங்கம் தேவைதானே? நிலகண்டம், யார் நீ? நானா? ராஜா. ராஜா? ஓ, எந்த நாடு? எல்லா நாட்டுக்கும் ராஜா. திருட்டில் உனக்கும் பங்குண்டல்லவா? பங்கு என்ன, திருடியதே நான் தானே. என் கனவா, ஏன் போய் சொல்ற? நான் தான் திருடினேன். இல்லை, நான் தான் திருடினேன். நான் தான் திருடினேன். சரி, நீ தான் திருடின. விளையாட வாசியர்கள், அற்பர்களே. எங்கே அந்த 4வது ரத்னம்? நான் சொல்றேன் மந்திரியார், நான் சொல்றேன். 3 ரத்தனத்தை திருடினதாக ஒத்துக்கிட்டவன் 4வது ரத்தனத்தையும் அவனே திருடி இருந்தா நான் தான் சொல்றதுல என்ன கஷ்டம்? எரியிற வீட்டுல எடுத்தது லாபம்னு அதை எந்த பெரிய மனுஷன் முழுங்கி விட்டு மலை போல நிக்கிறானோ யாருக்கு தெரியும்? பேசாதே மகாராணி. இந்த மதிகட்டவனால் மக்களும் வாடியதல்லாமல் மன்னனும் நாட்டை விட்டு ஓடிவிட்டார். போய் மமராசா என்னால ஓடல. நான் நவையை திருப்பி கொடுத்ததும் எனக்கு நல்ல புத்தி சொல்லி என்கிட்ட பிரியமா இருந்தவர் என்னால எப்படி ஓடுவார்? ராணியம்மா, உனக்கு கூட தெரியுமில்ல, சொல்ல. ஆம், உண்மை. எல்லாவற்றையும் மன்னர் தங்களிடம் தானே கொடுத்தார். மகாராணி, தங்களுக்குமா தடுமாற்றம்? அவன் என்ன கொடுத்தான், எதை கொடுத்தான், எப்பொழுது கொடுத்தான்? மக்களே, நீங்களே சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். திருட என்ன கொடுத்தானோ எனக்கு தெரியாதுங்க. எனக்கு ஒண்ணும் கிடைக்கலைங்க. மந்திரியா வீட்டுல நான் பார்த்தது வெறும் ஓட்ட உடசல் தான். நான் சொல்றேங்க, ஐயாவுக்கு உடம்ப அமுக்கிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு மூட்டை வந்தது, பிரிக்கலாமான்னு கேட்டேன். இலகல கண்டம், இது மக்கள் சொத்து, அவங்க முன்னாலதான் பிரிக்கணும்னு சொன்னார். சரின்னுட்டேன். பிரிச்சு பார்த்தா அவங்க சொன்னதுதாங்க இருந்தது. ஏன் போய் சொல்றீங்க? போய் இவரு ஓட்ட உடச்சலையா திருடுவாரு? மகாராஷ்டிரா இருந்தா இப்ப எல்லாம் வலிச்சாயிடும். பயமுடு. மதிப்புக்குரிய மக்களே, உங்கள் குடும்பத்தை கெடுத்து கொள்ளை அடித்தது வல்லாமல் மகாராஜாவை விரட்டி ஓட்டிய இவனா திருட்ட பாதியோட விடுவான். இவனையா சும்மா விடுவது? நெஞ்சை பிளக்க வேண்டாம். மக்களே, நீங்களே தீர்ப்பு கூறுங்கள், நீங்களே தீர்ப்பு கூறுங்கள். சித்திரவதை செய்ய வேண்டும், தூக்கிலேற்ற வேண்டும், கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத வெளியேற்றி உருவாக வேண்டும், கண்ட துண்டமாக வெட்டி காக்கை கழுவுக்கு இரையாக்க வேண்டும். அக்கிரமக்காரர் யாராக இருந்தாலும் அந்த தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். செட்டியாரே, 10 பணம் இருந்தால் கொடுங்கள். என்கிட்ட ஏதம்மா 10 பணம் இருக்கும், கொடுங்கள், பிறகு கொடுத்து விடுகிறேன். இதோ 10 பணம். இதை மந்திரியாரிடம் கொடுக்க போகிறேன். இதெல்லாம் என்ன நாடகம்? முதலில் எவ்வளவு இருக்கிறது என்று எண்ணி பாரும். 4, 5. 5? என்ன அநியாயம்? பாக்கி 5 எங்கே? உங்க கையில் இருக்கு. ஆம், என் கையில் தான் இருக்கிறது. இதுதான் இங்க நடந்ததும். இவர் வீட்டிலிருந்து மூட்டை கட்டி கொண்டு வரும்போது நான் பார்த்தேன். மன்னரிடம் கொடுக்கும் போது மகாராணியார் பார்த்தார்கள். பலகாரத்தை பூனைகளுக்கு பங்கு போட்ட குரங்கு போல் மத்தியஸ்தராக வந்தார் மகா மந்திரியார். பூனைகளுக்கு என்ன கிடைத்ததோ அதுதான் மக்களுக்கும் கிடைத்தது. இப்போது சொல்லுங்கள், உண்மையான திருடன் யார்? நீதி எங்கே இருக்கிறது? வஞ்சக நெஞ்சம் படைத்த இந்த நிலகலகண்டம் செய்த பாதகம் தெரிந்ததா? ஈசன் பெயரை சொல்லிக் கொண்டு மோசடி செய்யும் இந்த வேஷதாரின் உண்மை சுரூபம் புரிந்ததா? பொதுமக்களே, கேட்டீர்களா? இந்த நாசக்காரி என்ன மோசக்காரனுங்கிறாள். நிலகலகண்டம் இவளை பற்றி சொல்வதென்றால் கணக்கிட முடியாது, கணக்கிட முடியாது. என்னையா பூச்சாண்டி காட்டுற? இப்போ ஓன் குட்டம் உடைக்கட்டுமா? தம்பி தம்பி, ராணி அம்மா, கண்ணில்லாத ராசாவும் ராணியும் இருக்கிறதுனாலதான் இந்த காசாயம் கண்டபடி கயிறு திரிக்குது. நிலகலகண்டம், தம்பி தம்பி, ஆத்திரப்படாதே, மரியாதையா பேசு. நெசம் சொல்ல மரியாதை வேணுமா? ராணி அம்மா, இந்த நிலகலகண்டம் இந்த பொண்ணு மேல ஆசை வச்சு அதை கெடுக்க நினைச்சான். நடக்கல. அதுக்கு எவ்வளவோ கஷ்டம் கொடுத்தான். கடைசியில் அதை தாயாரு கூட கொன்னுட்டா. ராணி அம்மா கொன்னுட்டா. நாளை அடக்கு. இவர்களை இழுத்துச் செல்லுங்கள்.
மகாராணி மகாராணி இது என்ன அநியாயம்? குற்றத்தை உணர்ந்து திருந்திய பிறகுமா தண்டனை? கருணைக்கு இடமே இல்லையா? நீதி செத்து விட்டதா? போதும், நாவை அடக்கு. மகாராணி, இவள் கண்ணீரை கண்டு ஏமாற வேண்டாம். இந்த திருடம் மீதுள்ள பாசத்தால் தானே பெற்ற தாயின் கொண்டாள். இந்த பொண்ணை பத்தி பேச உனக்கு யோகிதை இருக்கா? இதை யாரு நினைச்ச? இந்த திருடனை திருத்தினது இதுதான். கொள்ளையிட்ட பொருளை திருப்பி கொடுன்னு சொன்னது இதுதான். என்ன வாழ விடாம செய்த இந்த பாழும் உலகத்திலே எனக்கு நல்ல புத்தி சொல்லி என்ன வாழ வச்ச மகாலட்சுமி இது, மகாலட்சுமி இது. நியாயமா பார்க்க போனா இந்த அயோக்கிய மந்திரி இருக்கிற இடத்துல இந்த புண்ணியவதி தான் இருக்கணும், இந்த புண்ணியவதி தான் இருக்கணும், இந்த புண்ணியவதி தான் இருக்கணும். அன்பே உருவாக கொண்ட குடிமகாஜனங்களே, ஆட்டைக் கடித்து மாட்டைக் கடித்து கடைசியில் மனிதனே கடிக்க ஆரம்பித்து விட்டான். சிங்கண்ணா மகள் என்று சொல்லி இந்த திருடனுடன் கூடிக்குலாவும் இந்த அம்மையார் பதவிக்கு வேற வர வேண்டுமாம். நிலகலகண்டம், பரியிருக்கும் ஓரிடத்தில் நரியிருக்க நீதி உண்டா? சிந்தித்து வாழையடி வாழையாக மன்னனுக்கு தொண்டு செய்து வரும் என்னையே குறை கூறுகிறார்களே, இப்படிப்பட்டவர்கள் உங்களை என்ன கதிக்கு ஆளாக்க மாட்டார்கள்? சிந்தித்து பாருங்கள். இவர்களே நாம் சும்மா விடலாமா? பார்த்து கொண்டு இருக்கலாமா? ஆம், கூடாது. இவனுக்கு மரண தண்டனை, மற்றவர்கள் சாகும் வரையில் சிறையிலே கிடக்கட்டும். மகாராணியின் ஆட்சி சொல்லுங்கள். இவனுக்கு நாளை உதயத்தில் சிரச்சேதம். மரண தண்டனையா? இப்போ இல்ல, நாளை காலையில. ஐயா ஐயா, எங்க மாமனை ஒரு தடவை பார்க்க விடுங்க ஐயா, ஒரு தடவை பேசுங்க ஐயா. ஐயா ஐயா, மாமா. பச்சை பச்சை தம்பி, ஏன் அழற? நீ அழறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? நான் உசுரோட இருந்துதான் என்ன பிரயோசனம் தாத்தா? அன்னைக்கே கௌரி சொல்லிச்சு, நீ பல்ல பிடுங்கின பாம்பு மாதிரி பரிதவிப்பேன். அது இப்ப நிஜமாயிடுச்சு. அங்க பச்சை மாமா மாமான்னு கதறுது. என்ன செய்யறதுன்னு தெரியாம இங்க நான் தவிக்கிறேன். அக்கா சாவும் போது அந்த குழந்தைய என் கையில ஒப்படைச்சிட்டு போச்சு. எதுக்கு எதுக்கு தாத்தா? தம்பி தம்பி, நான் பாவி தாத்தா, பாவி. சாமி சொன்ன பேச்ச கேட்டு என்ன நம்பி வந்துச்சு கௌரி. அதுக்கு தான் எவ்வளவு கஷ்டம். பிச்சை எடுத்தாவது நீ உன் வயத்தை கல்விக்கிட்டு வந்து உன்னையும் நான் பரிதவிக்க விட்டுட்டு. சொல்லு தம்பி, சொல்லு தாத்தா, சந்தோஷமா நான் சாவறேன். நீ எதுக்கப்பா சாகணும்? ஒரு வார்த்தை சொல்லு, நீ திருடலன்னு சொல்லு. தாத்தா தாத்தா, நீ கூடவா என்ன பொய் பேச சொல்ற? முடியாது முடியாது தாத்தா, நான் பொய் பேச மாட்டேன். சாமிக்கு கொடுத்த வார்த்தை மட்டும் தவற மாட்டேன், மாட்டவே மாட்டேன். அப்படி என்றால் நீ செய்த குற்றத்திற்காக மற்றவர்கள் அவதிப்பட வேண்டுமா? தம்பி தம்பி, மகாராணி, தம்பி சொல்லு சொல்லு. என்ன பிடிவாதம்? வாய்ப்படி. மகாராணி வர சொன்னாங்க. பாருங்க. கதவை திற. நீ செத்து போவியா மாமா? மாமா! மாமா!
நீ செத்து போகாத மாமா. இல்ல பச்சை, உன்னை தவிர எனக்கு வேற யாரு இருக்கிறா மாமா? அழாத பச்சை, அழாத. உன்னை காப்பாத்த அத்தை இல்லை. அத பாரு. கௌரி, தாங்க முடியாத பாரத்தை உன் தலையை சுமத்துற. இனிமே நீ இந்த பாழும் உலகத்துல எப்படி வாழ போறியோ, எப்படி வைக்க போறியோ? இந்த கௌரி, மகாராணி, இதோ ஆதரவற்ற அனாதை, உலகம் அறியாத குழந்தை. விடிந்ததும் இவளை பச்சை என்று அழைக்க ஒரு ஜீவனும் இருக்காது. தாங்கள் தான் இவளை காப்பாற்ற வேண்டும். கௌரி, நீயும் பச்சையை கைவிட்டுட போறியா? நான் மட்டும் ஏன் உயிரோட இருக்க போறேன்? தாயே, சட்டம் அவரை மன்னிக்காது. ஆனா அவரோடு என்னையும் தண்டிக்க சிறிது இடம் கொடுக்காதா? கௌரி, நீ என்ன குற்றம் செய்தாய்? உன்னை தண்டிக்க அவரை காதலித்தேன். என் இதய வீட்டில் இடம் கொடுத்தேன். அப்படி ஒரு அரசாங்க குற்றவாளிக்கு ஆதரவு காட்டிய நானும் ஒரு குற்றவாளி தானே. அவரை தண்டிக்கும் சட்டம் என்னையும் தானே தண்டிக்க வேண்டும். கௌரி, என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன் கௌரி? என் மேல உனக்கு ஆசையா? உன் மனசுல எனக்கு இடம் இருக்குதா? உலகமும் ஜனங்களும் வெறுக்கிற இந்த திருட மேல அன்பு காட்டுற ஒரு ஜீவன் இருக்குதா? கௌரி, இனிமே நான் எதுக்கும் கலங்க மாட்டேன், எதுக்கும் கலங்க மாட்டேன் கௌரி. ராணியம்மா, ராணியம்மா, இந்த சந்தோஷ மயக்கம் மறைஞ்சு போறதுக்கு முன்னே என்ன கொன்னுடுங்க, என்ன கொன்னுடுங்க ராணியம்மா, என்ன கொன்னுடுங்க. பைத்தியக்காரா, கொன்று விடு என்கிறாயே. நீ இறந்ததும் இந்த பெண் சாகுமுறை கண்ணீர் வடிக்க வேண்டுமா? இதற்காகவா உன்னை காதலித்தாள்? வேற என்ன செய்ய முடியும்? இந்த நிலைமையில நான் வேற என்ன செய்ய முடியும் ராணியம்மா? முடியும். நீ மனது வைத்தால் உன் துன்பம் மட்டுமல்ல, எல்லோருடைய துன்பமும் பறந்துவிடும். நீ திருடவில்லை என்று சொல். ஐயோ, எல்லாரும் என்னையே போய் பேச சொல்றீங்க. நான் போய் பேச மாட்டேன், பேச மாட்டேன், பேச மாட்டேன், பேச மாட்டேன், பேச மாட்டேன், பேச மாட்டேன். கௌரி, கௌரி, நான் சாக போறேன். பொழுது விடிஞ்சது, நான் சாக போறேன். கௌரி, நீயாவது சொல்லு. திருட்டியே தொழிலாக கொண்ட ஒருத்தன் சத்தியத்துக்காக உயிரை விட்டான்னு இந்த பாலும் உலகம் சொல்லாத போனாலும் நீ சொல்லு, நீ சொல்லு கௌரி, நீ சொல்லு, நீயாவது சொல்லு கௌரி. கௌரி, 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 பச்சை, எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. இனியேனும் இதை அறிவாயோ மனிதா? கனியாத உள்ளமும் கனியுமே இனிதாய், 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 இனிதாய். மகாராணிமா, மகாராணிமா, சலாம், சலாம், சலாம். நம்மளுக்கு உத்தியோகம் வேண்டாமா? ஏன், எதற்காக? அந்த திருடன் अच्छा आदमी, बहुत अच्छा आदमी. சத்தியம் கி சொன்னா சாகராமா. நிம்பள் பக்கத்துல இருந்து பகல் வேஷம் போறான் நிலகண்டன். அவன் சோர், படா சோர். அவனுக்கு நிம்பள் கைமா பண்றாமா, இவனுக்கு இல்லையம்மா. நம்மள உண்மை சொல்றான், நிம்பள் இஷ்டம். நம்மள் வர்றாமா. நில். எனக்கு எல்லாம் தெரியும். ஜாக்கிரதை. மகாராணிமா, சலாம், சலாம், சலாம். கதவு திறக்கலாம். கொண்டா, ஆவ்.
நம்ம முன்னே போறோம், நம்ம பின்னே வரோம். सरकाजी मालूम तुम्हें कुरड़ा नहीं महाराज. सरकाजी नीलकंठम बड़ा हुशार की रखा. எங்கே மந்திரியார் வீட்டுக்கா? ஆமா. புறப்படுங்க. எங்கே உங்க மந்திரியார்? வர வேண்டும், வர வேண்டும். உன் வரவு நல்வரவாகட்டும் கௌரி. ஆம், நல்வரவுதான். ஆனால் இந்த தடவை திரும்பி போவதற்காக வரவில்லை. தன்யனானி, என் ஹிருதயத்திலே உனக்கு நான் இடத்தை அளித்து விட்டேன். இனிமேல் நமது காதலுக்கு யாருமே வேலி போட முடியாது. கௌரி, கௌரி, நான் சொல்வதை கேள். இந்த தேசத்தையே உனக்கு நான் காணிக்கையாக தரப்போகிறேன். தேசம் மட்டுமா? உன் உயிரையும் தான். எடுத்துக்கொள், எடுத்துக்கொள். உயிரை மட்டுமல்ல, எதை வேண்டுமானாலும் கேள், செய்கிறேன். ஆம், உன்னால் எதுவும் செய்ய முடியும். மக்கள் சபையிலே மற்றவர்களை நடுங்கச் செய்து ஒரு நிரபராதியை குற்றவாளி ஆக்கினாய். உன் திறமை பேச்சால் அவனை மரண தண்டனைக்கும் ஆளாக்கி விட்டாய். இப்போது இந்த பெண் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உன் முடிவை மாற்றிக் கொள்வாய். ஆனால் அந்த கருணை பிச்சைக்காக நான் இங்கு வரவில்லை. உன்னால் ஏற்படும் ஆபத்துக்கும் நான் அஞ்சவில்லை. உன்னை எச்சரிக்கவே வந்திருக்கிறேன். நிலகலகண்டம், இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். உன் உயிரை நீ காப்பாற்றிக் கொள். உண்மை, முற்றிலும் உண்மை. ஆனால் இப்போது நான் உன்னுடைய அன்பில் கட்டுப்பட்டிருக்கிறேன். நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். அதற்குத்தான் வந்திருக்கிறேன். உன் அக்கிரமம் அம்பலமாகி மக்களிடம் நீ சிக்கி சாவதற்குள் அந்த முடிவை நானே நேரில் காண வந்திருக்கிறேன். நீ செய்த பாவங்கள் எல்லாம் பயங்கர உருவம் எடுப்பதற்குள் அந்த மோகன காட்சியை என் கண்ணாலேயே பார்க்க வந்திருக்கிறேன். காட்சியை பார்த்து வந்திருக்கிறியா? நகராதே. ஒரு அடி எடுத்து வைத்தால் உன்னை உரு தெரியாதபடி செய்து விடுவேன். கொண்டு வா கத்தியே. கொடு. யார் நீ? நான் யார்? இப்படி பார். மகாராஜா. மகாராஜா, இப்பொழுது என்ன சொல்லுகின்றாய்? சொல்வதற்கு என்ன இருக்கிறது? என் குற்றத்திற்கு தாங்கள் என்னை கொன்றுதான் ஆக வேண்டும். அவ்வளவு சீக்கிரத்தில் உனக்கு தண்டனை கொடுத்து விடுவேன் என்று நினைக்கின்றாயா? மக்கள் மத்தியிலே நிற்க வைத்து அவர்கள் முன்னிலையிலே அவமானப்படுத்தி உன்னை அணுவணுவாக சித்திரவதை செய்ய போகின்றேன். மகாராஜா, வேண்டாம் வேண்டாம். உங்கள் கையாலே என்னை கொன்று விடுங்கள். மக்களுக்கு முன்னால் என்ன நிற்க வைத்து என்ன அவமானப்படுத்தாதீர்கள் மகாராஜா. உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. என்னை வெட்டுங்கள், என்னை வெட்டுங்கள் மகாராஜா. உன்னை வெட்டுங்கள் மகாராஜா. அற்பனை. மகாராஜா, நான் தங்களிடம் சொன்னதென்ன? இப்பொழுது தாங்கள் செய்ததென்ன? அரசே, இதோ பாருங்கள், பெற்றுக் கொள்ளுங்கள் வாளை. என்னை வெட்டி விடுங்கள் அரசே. கட்டாயம் நீங்கள் என்ன வெட்டத்தான் ஆக வேண்டும். அரசே, இதோ நீங்கள் என்ன வெட்டுகிறீர்களா? இல்லாவிட்டால் உன்னை துண்டு துண்டாக நறுக்கிறியமா? எங்க உன்னுடைய வித்தையை காட்டுறேன். இதோ பார். நீங்கள் வெளியே வரலாம். நிலகலகண்டம்,
கொண்டு போய் பாதாள சிறையில் கொண்டு போய் அடைத்து வைங்கள். கொண்டு வாங்க. இந்த துரோகி கூட்டத்தை இழுத்து செல்லுங்கள். கௌரி! 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 கௌரி கௌரியை காப்பாற்றுவோம். கௌரி, எனக்கு ஒண்ணுமில்ல. மகாராஜாவை காப்பாத்துங்க, மகாராஜாவை காப்பாத்துங்க. காப்பாற்றப்பட்டோம். நான் என்ன ராணி, ராணி என்ன இந்நாட்டு மக்கள் அனைவரும் காப்பாற்றப்பட்டோம். மகாராஜா, மகாராணி. கௌரி, உன் முயற்சியால் தானம்மா எல்லோரும் காப்பாற்றப்பட்டோம். வெட்கம் வெட்கம். இந்த பெண்ணின் முயற்சியால நாம் காப்பாற்றப்பட்டோம். இன்னும் விசாரணை இருக்கிறது. புறப்படுங்கள். எனது அருமை குடிமக்களே, நேற்று நீதிமன்றத்தில் இந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து மகாமந்திரியார் தீர்ப்பு கூறினார். அதை நீங்கள் ஆமோதித்தீர்கள். இன்று அதை அமுல் நடத்த வேண்டும். நீதியில் எந்த விதமான மாறுதலும் கிடையாது. குற்றவாளியை தான் மாற்றியிருக்கிறோம். இந்த நேரம் வரை திருடனாக இருந்தது இவன். இவனையும் மிஞ்சிவிட்ட சதமகா பாதக திருடன் தன் நிலகல கண்டம். இவன் திருப்பி கொடுத்த நகைகளை ஏப்பமிட்ட கைகார திருடன். முற்றும் துறந்த முனிவனை போல் நிலகல கண்டம், நிலகல கண்டம், நிலகல கண்டம் என்று உங்களையும் என்னையும் ஏமாற்றிய பக்கா திருடன். இதோ சிப்பாயி சிங்கண்ணாவின் மகன். இவளை மானபங்கம் செய்ய பார்த்தான் இந்த அயோக்கியன். என்ன இருந்தாலும் வீர ரத்தம் அல்லவா, சரியாக திருப்பி கொடுத்து விட்டாள். சபாஷ் கௌரி. கடைசியாக இவன் விட்டு சென்ற 4வது ரத்தனத்தை என் கண்ணெதிரிலேயே களவாடி விட்டு இவன் மீது குற்றம் சாட்டியது இந்த குள்ளனர். அடுக்கிக் கொண்டே போகலாம் இவன் செய்த அக்கிரமங்களை. ஆனாலும் இவைகளுக்கெல்லாம் கடைசியாக ஒரே தண்டனை. இந்த துரோகியை தூக்கிலே ஊஞ்சலாட வேண்டும். கொண்டு போங்கள். வேண்டாம் மகாராஜா. வேண்டாம். என்ன சமாச்சாரம்? மகாராஜா, ஒரு சொல்லு. சொல்லு. அந்த ஆளுதான் குத்தவாளியை தவிர அவன் உசுறு என்ன செய்துச்சு. போட்டோம், விட்டுடுங்க மகாராஜா. இவனை தண்டிக்காமல் விடக்கூடாது. மகாராஜா, இதோ பாருங்க, நானும் ஒரு காலத்துல திருடனா தான் இருந்தேன். இப்போ திருந்திட்டேன். அது போல அவனும் திருந்தலாம். ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க மகாராஜா. உண்மை. ஆயினும் நீ சொல்லுவதா இவனுக்கு மரண தண்டனை கிடையாது. ஆயுள் தண்டனை விதித்திருக்கிறேன். கொண்டு போங்க. பட்னி பசியா கடந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த திருடனை பிடிச்சதாரு. இது போல மகாராசாவும் உண்டா? இவர் என்ன செய்யலாம் சொல்லுங்க, சொல்லுங்க. என்ன செய்யலாம் சொல்ல மாட்டீங்க? அப்ப நானே சொல்றேன். மகாராசா, மகாராசா, மகாராசா. தண்டனை இல்லாமல் தப்பித்துக் கொள்ளலாம் என்று பார்த்தான். கௌரி, என்ன சொல்லுகிறாய்? மன்னிக்க வேண்டும் மகாராஜா. ராணி, என்ன சொல்லுகிறீர்கள்? மன்னித்து விடுங்க. இல்லை, இவனுக்கு விலங்கு இட வேண்டியதுதான். கௌரி, வாங்க.